கொரோனா வந்த உடனே கடையெல்லாம் போட்டு ரோட்டில் வெட்டக்கிறங்க முடியாது, ஒரு தொழிலும் இல்லை. வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் இருந்து யாராவது பட்டினி சாவுக்கு போனாங்களா? நல்லா தானே வளமை. சிலர் சொல்றாங்க ஒரு தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, கொரோனா வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், வளமையை விட நம்ம நல்லா தான் இருக்கிறோம். ஏன்னா தர்மங்கள் வருகுது செய்யறாங்க, அன்பளிப்புகள் நடக்குது, குடும்பங்கள் சந்தோஷமா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு நாளும் வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே கனவு நீக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அந்த கொரோனா இப்படியே நீடிக்கட்டும் ஒரு சிலர் வந்து என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு நமக்கு இந்த கொரோனா காட்டுது. 3 வருஷம் 2 வருஷம் நீங்க கொரோனாவில் வந்து சும்மா தானே இருந்தீங்க. என்ன இதெல்லாம் எடுத்து காட்டுறான். ஒரு மாசத்தை வந்து நமக்கு மிஸ் பண்ண முடியாம போகுது. என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நோன்பு வைக்கிறது இல்லை சிலர். இந்த ரமலான் வந்திருக்குது, நோன்பு வைக்கிறது இல்லை. ஏன் என்னன்னு கேட்டா, உழைச்ச தானே சோறு. இந்த மாசத்துல நெருப்புல நின்று வேலை செஞ்சு உழைக்கிறோம், அது குறவு பார்த்துக்கலாம் நோன்பு. அப்ப இந்த சந்தர்ப்பத்துக்கு நோன்பை விட சொல்லி இருக்குதா? ஒரு நோயாளியாக நோன்பை விடுறது, ஒரு பிரயாணத்தில் நோன்பை விடுறது, பெண்களுக்கு மாத விலக்கு வந்து நோன்பை விடுறது, இது போக நான் கடை திறக்கணும், அடுப்பில் வேலை செய்யணும், சோட்டிஸ் போடணும், சமையல் போடணும், இந்த பிஸ்னஸ் நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நோன்பை விட்டா அதுல கிடைக்கிற லாபத்தை விட இந்த நோன்பு பிடிச்சி எடுக்கிற நன்மை அவ்வளவு சிம்பிளா போச்சு நமக்கு. சாதாரண பகுத்தறிவை வச்சு நம்ம எதுல லாபம் குறைக்க அதானே செய்வோம். ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்குது, நமக்கு தெரிஞ்ச பொருள் 2 இருக்குது. 10,000 ரூபாய்க்கு இதை வேண்டி வித்தா 500 ரூபாய் தான் லாபம் கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு அதை வேண்டி வித்தா 5,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். எதை வேண்டும் நம்ம? 5,000 ரூபாய் லாபம் கிடைக்கிறத பார்ப்போம். அப்ப லாபம் அதிகமா எடுக்கக்கூடிய மாசம் இந்த மாசம் இல்லையா? இந்த பழைய வந்து சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்றாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தொழில் செய்யணும்னு நான் சொல்லல, செய்யுங்க. அல்லாஹ் ரிஸ்க் பொறுப்பு எடுத்துட்டான். சூரத்துல் ஹூத் 6வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமா மின் தஅபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நம்ம எடுத்துட்டோங்கிறான் அல்லாஹ். நம்ம என்ன செஞ்சாலும் நமக்குரிய ரிஸ்க் வந்துதான் ஆகும். அந்த ஒட்டுமொத்த உலகமும் நம்ம கையில இருந்தாலும் நமக்கு எழுதப்படாத ரிஸ்க் கிடைக்கவும் மாட்டது. நம்ம ஒட்டு துணி இல்லாம பிச்சைக்காரனா இருந்தாலும் நமக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் கிடைக்காம போகவும் போகாது. இது கலாக்கதர். அல்லாஹ் எழுதிட்டேங்கிறான். அப்ப அல்லாஹ் எழுதின ரிஸ்க் கண்டிப்பா கிடைக்கும். அதுல நம்ம எந்த ஒரு சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. நம்ம ஈமான் கொள்ற 6 அம்சத்துல கலாக்கதர் உண்டா இல்லையா? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு போ, மலாயிகத்தி மலக்குமார்களை கொண்டு போ, குத்துபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர், வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு. 6வது கதுர். ஒரு கதுரை கொண்டு நாம் என்ன செய்யறோம்? ஈமான் கொண்டு. 6 அம்சத்தை நம்ம ஈமான் கொண்டுதான் ஆகணும். அப்ப 6 அம்சத்தை ஈமான் கொண்டால், அந்த கலா கதுரை ஈமான் கொண்டால், சூரத்துல் அன்ஆமினுடைய 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா தஸ்குது மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ்வுடைய அறிவில இல்லாம ஒரு இலை கூட கீழே விழாதுங்கிறான். ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட கீழே விழாதுங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கலா கதிர் தானே நடக்குது. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய கலா கதிர்ல நமக்கு எழுதின ரிஸ்க் தானே கிடைக்கும். அப்ப எக்ஸிடம் பட்டுக்கிட்டு படுத்தோமே, ரிஸ்க் கிடைக்கலையா? கொரோனாவில் வெளியே போகாம இருந்தோமே, ரிஸ்க் கிடைக்கலையா? அப்ப இந்த நோம்புல மட்டும் நம்ம ஏன் பயப்படணும்? இந்த நோம்புல செய்ய வேணாம்னு சொல்லல, நோம்பு பிடிச்சுக்கிட்டு என்னால எவ்வளவு செய்ய முடியும் அவ்வளவு செய்யுங்க, அல்லாஹ் பறக்கச் செய்வான். ஒரு ஆளை போட்டுடுங்க. என்னால நோம்பு பிடிச்சிட்டு இதை செய்ய முடியும், நான் நோம்பை விட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க முடியும் என்று நீங்க அல்லாஹ் சாத்தியப்படுத்துவான். உங்களால இயலும். எவ்வளவு பேர் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்ப அந்த எண்ணமும் தன்னம்பிக்கையும் பெருமன் சொன்னால், இந்த நன்மையும் இதனுடைய பொறுமதியும் இந்த வாய்ப்பும் நமக்கு மிஸ் ஆகக்கூடாதுங்கிற ஆழமான நேசமும் அந்த தேவையும் தாகமும் நமக்கு இருக்கும் போது கண்டிப்பா நம்ம கரெக்டா சரியா இருப்போம். நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இந்த நோன்பு வருது விடுறதில்ல, ஒரு நோன்பை நம்ம விடுறதில்லை, எல்லா நோம்பும் வச்சிடணும். இன்னும் சொல்ல போனா இது கட்டாய கடமை. இந்த நோம்புங்கிறது சிலருக்கு அல்லாஹ் தான் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும், ஒன்றுமில்ல நோன்பு வைக்கிறல்ல. நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் உண்டு, தலை நோன்பு வச்சுக்குவாங்க. 27ஆம் கிழமை ஒரு நோன்பு வைப்பாங்க, அவ்வளவுதான். சோடி பதறணுமா, ஒட்டையா பிடிச்சா பதறுமாம் நோன்பு. அதுக்கு ஒரு தலை நோன்பு, அதுக்கு சோடி சேர்க்கறதுக்கு ஒரு 27ஆம் கிழமை ஒரு நோன்பு. அது 2யும் செஞ்சா சொர்க்கம் போயிட்டுலாம். கட்டாய கடமை, பிடிக்காட்டி பாவம். தொழுகை மாதிரி சிலர்கிட்ட தொழுகையும் இல்லை. தொழுகை பர்லு தொழுகை மிஸ் ஆகும், தராவிக்கு வந்து நிற்பாங்க. அது தொழாட்டி கூட ஒன்றும் கிடையாது, அது சுண்ண தொழுகை தான். தராவி தொழுகை சுண்ண தொழுகை தான். சிலர்கிட்ட லோகர் இல்லை, நல்லா தூங்கி எழும்பி ஐயோ டைம் வைக்கிறான்னு பேசாம போறாங்க. நோம்பை பிடிச்சிக்கிட்டு படுக்க லோகரும் இல்லை, அசரம் இல்லை. முக்கியமானது ஒண்ணும் இல்லை, ஆனா சுண்ணத்தானது இரவு தொழுகைங்கிறது கண்டிப்பா தொழணும், நன்மை இருக்குதுன்னு சொல்றோம் நம்ம. ஆனா கட்டாயம் கிடையாது. நீங்க ஒரு தொழல அப்படின்னா கலா செய்ய தேவையில்லை. தராவி தொழிலாட்டி கலா செய்யணுமா? இல்ல. அப்ப கட்டாயம் இல்லாததுல கடும்போக்குத்தனமே இருப்பாங்க. பள்ளி வாசல்கள் நிரம்பி வழியும்,
கிரௌடு கூடும், தராவி போறோம் அப்படிம்பாங்க. பரல தொழுகை இல்லை. அப்ப அல்லாஹ் நமக்கு கடமையாக்கின ஃபர்லான தொழுகை மாதிரி ஃபர்லான நோன்பு இது. அப்ப இந்த நோன்பை மிஸ் பண்ணி நான் உழைக்கணுமா? இந்த நோன்பை மிஸ் பண்ணி நான் தொழில் செய்யணுமா? இந்த தொழில் செய்யறதால நீங்க ஒரு 2000 சோட்டிஸ் போறீங்க, ஒரு 2 கிடாரம் கஞ்சி காய்ச்சுறீங்க, எவ்வளவு லாபம் கிடைக்க போகுது? ஒரு 10 கோடி கிடைச்சிருமா? நமக்கு 10 கோடி கிடைச்சிருமா? கிடைக்காத. கிடைச்சா கூட அதை விட அதிகமானது நன்மை.